எல்லோருக்கும் வணக்கம். மனிதன் தன் பிறப்பை எடுக்கும் போதே சப்தமாகிய அழுகையுடன் தான் பிறப்பை எடுக்கிறான். வேறு எந்த உயிரினமும் பிறக்கும் போது பெரிதாக அழுவதும் இல்லை, சப்தமிடுவதும் இல்லை. மனம் உடையவன் என்பதால் தான் மனதன் என்று ஆகி மனிதன் என்று ஆனோம். இதனால் தானோ என்னவோ மானிட பிறப்பை அரிய பிறப்பென்று சான்றோர்கள் சொல்லி சென்றார்கள். அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல். நன்றாக நடமாட முடிந்த மனித இனத்தை பற்றித்தான் ஔவையாரும் அன்றைக்கு வெகு அழகாக இப்படி குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். மனிதனாக பிறந்துவிட்டால் மட்டும் போதாது, அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி எந்த குறையும் இல்லாமல் அது எல்லாமே நீங்கி பிறத்தல் வேண்டும். மனித பிறப்புக்கு இணையான ஒரு பிறப்பை எங்கேயும் காண முடியாது. இருந்தாலும் இன்றைய உலகத்துல ஏன் தான் பிறந்தோமோ, இப்படி வாழ்க்கையில துயரங்கள் குறுக்கிடும் போதெல்லாம் பிறந்ததற்காகவே வருத்தப்படுற நிலையில தான் நாம இருக்கிறோம். நாம ஒரு அரிய பிறப்பை எடுத்திருக்கிறோங்கிறது கூட புரியாத ஒரு மனிதர்களாதான் இந்த மண்ணுல அதிகம் பேர் இருக்கிறோம். எத்தனை நல்ல கருமங்கள் செஞ்சிருந்தா மனித பிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கும். இத பலரால உணரக்கூட முடியறதில்ல. நல்ல விதமா செல்வாக்கான சூழல்ல பிறந்து சுகபோகங்களோட வாழ்றவங்களுக்கு கூட மனித பிறப்பு அப்படிங்கிறது அது ஒரு அற்புதம்னோ நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம்னோ அவங்களுக்கு புரியல. எல்லா உயிரினத்தையும் போல நாமளும் பிறந்துட்டோம், அதுக்காகவே வாழ்றோம். இப்படி வாழ்றவங்க தான் நம்மள நிறைய பேர். தனக்காக எதையும் செய்யறானோ இல்லையோ, அடுத்தவங்களுக்கு எந்த மாதிரியான கெடுதலை எல்லாம் செய்ய முடியும், இந்த நினைப்பிலேயே சுற்றுற மனிதர்கள் கூட நிறைய பேர் இந்த மண்ணில இருக்காங்க. இதத்தான் அந்த காலத்துல அழகான ஒரு பழமொழியா சொல்லி வச்சாங்க. நமக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, எதிரில் இருக்கிறவனுக்கு 2 கண்ணும் போகணும். நமக்கு கிடைச்ச இந்த பொக்கிசமான வரப்பிரசாதமான வாழ்க்கைய பாழ்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. எத்தனையோ நல்ல கருமங்கள் செய்த பிறகு கிடைச்ச இந்த மனித பிறவிய இன்னும் பலனுள்ளதா ஆக்கிக்கணும், இன்னும் இதைவிட மேன்மையான பிறப்பு எடுக்கிறதுக்கான நல்ல விஷயங்களா நாம இந்த பிறப்புல செய்யணும். இந்த மாதிரியான மனம் கூட நிறைய பேருக்கு இருக்கிறது இல்ல. இது ஏன் இப்படி?